அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கேசவமூர்த்தி. நான் இன்னைக்கு என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, ஒரு பிசி பில்ட் பண்ணலான்னு இருக்கேன் என்னுடைய பர்சனல் யூஸ்க்காக. ஸோ அதுக்கு உண்டான காம்பனன்ஸ்லாம் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். அது என்னென்ன காம்பனன்ஸ், அது ஏன் செலக்ட் பண்ணேன் அப்படி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த அசம்பிளியும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கரெக்ட் ட்ரை பண்ணுறேன். ஸோ என்னுடைய யூஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா, கேமிங் கிடையாது. நான் கேம் விளையாட போகிறதில்ல. ஸோ கேம் விளையாட நிறைய பேர் வந்துட்டு ஏஎம்டி ரைசன் போகிறாங்க. ஸோ நான் கேமர் கிடையாதுங்கிறதுனால என்னுடைய மெயின் யூட்டிலிட்டி வந்து ப்ரொடக்ஷன் தான். மீன்ஸ் ஒரு மெக்கானிக்கல் டிசைனோ, வீடியோ எடிட்டிங்கோ, இந்த மதர் போர்டு தான் ஒரு ரொம்ப முக்கியமானது. ஸோ i7 போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். பட் என்ன ஜென்ரேஷன் போகிறதுங்கிற டவுட் எனக்கு இருந்துச்சு. பட் ரொம்பவும் வந்துட்டு ரொம்ப காஸ்ட்டாகவும் போக முடியாது. ரொம்ப காவானா ஓரளவுக்கு டீசெண்டாக பில்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா மறுபடியும் ஃபியூச்சரில் திரும்ப பில்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ இதோட ப்ரைஸ் லிஸ்ட்டே எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் தனியாக டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நான் கரெக்டாக ஞாபகம் இல்லை. டோட்டலாக பில்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் வாங்கின பொருள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 60,000 பக்கம் வந்துருச்சு. என்னென்ன காஸ்ட் அப்படிங்கிறத வந்துட்டு நான் பின்னாடி டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மதர் போர்டு அப்படின்னு பார்க்கும்போது நான் அந்த கிகாபைட்டோட B760M DS3H AX. ஸோ இது வந்து ஒரு DDR5 ரேம் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மதர் போர்டு. ஸோ இதில் இன்னொரு வேரியன்ட் இருக்குது, DDR4 ரேம் சப்போர்ட் பண்ணக்கூடிய மதர் போர்டு ஒன்று இருக்குது. அதில் கரெக்டாக AX DDR4 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ரேட் அரௌண்ட் 15 சம்திங் வந்துச்சு. ஸோ இது வந்து நம்ம இன்டெல் சாக்கெட் 1700 சப்போர்ட் பண்ணக்கூடியது. மீன்ஸ் i7ம் அதே சாக்கெட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். அடுத்து இதில் நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணும்போது இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்ன பண்ணிட்டேன்னா, ஸோ இது ஒரு DDR5 ரேம் சப்போர்ட் பண்ணக்கூடிய மதர் போர்டாக இருந்துச்சு. நான் என்ன பிளான் பண்ணேன், சரி DDR5 மதர் போர்ட்டை எடுத்துகிட்டு DDR4 ரேம் போர்ட்டுக்காக எனக்கு கொஞ்சம் காஸ்ட் கம்மியாகும்ல அப்படின்னு பிளான் பண்ணேன். பட் ஆக்சுவலாக அப்புறம் என்ன மறுபடியும் தான் கடைசியில் எனக்கு தெரிய வந்துச்சு, DDR5 ரேமும் DDR4 ரேமும் ஸ்லாட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று மேட்ச் ஆகாது அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஸோ அதனால் ரேமும் DDR5 போக வேண்டிய கட்டாயத்தில் போயிட்டேன். ஸோ அடுத்து பார்த்தோன்னா, ஸோ அடுத்து வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டெல் i7 12700K 12th ஜென் போயிட்டேன் காஸ்ட்டுக்காக. ஸோ ஏன் 12th ஜென் கேட்டிங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி காஸ்ட் வேக்ஸன் கே வந்து 12th ஜென்லேயே i7 12th ஜென் அண்ட் i7லேயே ஒரு ஹையர் அண்ட் வெர்ஷன். ஏன்னா அது கே வந்து அன்லாக்டு ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா இதோட இதை வந்து நீங்கள் வந்து ஓவர் கிளாக் பண்ணிக்கலாம். மீன்ஸ் ரேமோட ஃபுல் ஸ்பீடையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண முடியும் அதை வச்சு. ஸோ அதனால நம்ம 12700K போயிட்டேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி DDR5 ரேம். ஸோ இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் 5600 MT/s. பட் ஆனால் ஏற்கனவே நான் வந்துட்டு சொன்ன மாதிரி இன்டெல் ப்ராசஸர் வந்து இந்த 56 சப்போர்ட் பண்ணது, இந்த 5200 MT/s தான் சப்போர்ட் பண்ணும். பட் இந்த ரேம் அதிகமாக இருந்தாலும் ஸோ இது வந்து 5200 MT/s ஒர்க் ஆகும். இந்த ஸ்பீட் ஒரு மேட்டர் இல்லை அப்படிங்கிறனால இது எந்த பிரச்சனையும் தரல. ஒரு 32 GB 2 16 GB எடுத்திருக்கேன். ஸோ ஏன் 2 16, ஒரு 32 GBயோட 2 16 GB, அதாவது 12 சேனலில் யூஸ் பண்ணுறது. அதாவது மதர் போர்டில் வந்து டோட்டலி 4 ஸ்லாட்ஸ் இருக்கும். 2 12 சேனல்ஸோட ஒன்று எப்போவுமே ஒரே சேனலில் நான் ஃபுல் மெமரி போடுறத விட ஸ்ப்ளிட் பண்ணி 12 சேனலில் யூஸ் பண்ணும்போது இதோட எஃபெக்டிவ்னஸ் அதிகமாக இருக்கும். அடுத்து என்ன சொன்ன மாதிரி அடுத்து மெமரி. ஸோ 500 GB SSD யூஸ் பண்ணிட்டேன். க்ரூசியலோட 500 GB SSD. இதோட ப்ரைஸும் அப்புறம் 8000 சம்திங் ஏதோ வச்சு அவங்களுக்கு அது சரிங்க ஆகும். அப்புறம் செக் பண்ணி அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதுவும் வந்துட்டு 500 GB யூஸ் பண்ணிட்டேன். நான் ஒரு பழைய ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று வச்சுருந்தேன். அது வந்து யூஸ் பண்ண முடியல. i3 கான்ஃபிகர் ரொம்ப பேசிக், அதை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிருந்தேன். ஸோ அதிலிருந்து ஒரு ஹார்ட் ட்ரைவ் HDD இருந்துச்சு, ஒரு 500 GB. ஸோ இது ஒரு 500 GB ப்ளஸ் அது ஒரு 500 GB டெராபைட் ஹார்ட் டிஸ்க் வந்துருச்சு. ப்ளஸ் நான் எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி ஓஎஸ்ஐலாம் வந்துட்டு எஸ்எஸ்டியில் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஸ்டோரேஜுக்காக அதை யூஸ் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணிட்டேன். ஸோ PSU அடுத்த முக்கியமான பவர் சப்ளை யூனிட். ஸோ நான் ஏற்கனவே ஒரு செப்பரேட் PSU செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த PSUவில் இருக்கிற குவாலிட்டி மேலே இருக்கிற கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இல்லாதனால, ஏன்னு கேட்டிங்கன்னா அது சரியாக இல்லைன்னா மதர் போர்டுக்கே ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிற சொன்னனால, சரி கொஞ்சம் காசு அதிகமாக போயிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போலர் மாஸ்டரில் இருக்கிற 550 V3 மீன்ஸ் MWE பிரான்ஸ் 550 V3 இது போயிட்டு ஒரு 550 வாட்ஸ் பவர் சப்ளை யூனிட். ஸோ இதுவே எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. ப்ளஸ் ஸோ அதுக்கடுத்து
கிராஃபிக்ஸ் கார்டு ஒரு முக்கியமான பாயிண்ட். நான் கிராஃபிக்ஸ் கார்டு போட போகிறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த i7-12700K இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஒரு இன்டர்னல் கிராஃபிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசர். ஸோ நான் யூஸ் பண்ணுற பேசிக் ஆப்ரேஷன், இந்த மாடலிங் அதுக்கெலாம் வந்துட்டு இந்த கிராஃபிக்ஸ் கார்டே போதும் அப்படிங்கிற டிசிஷனில் அது செலக்ட் பண்ணல. மறுபடியும் ஃபியூச்சரில் தேவைப்பட்டால் அப்கிரேட் பண்ணிக்கலாம், ஸோ இல்லைன்னா அப்படியே விட்டுறலாம் அப்படிங்கிற டிசிஷனில் கிராஃபிக்ஸ் கார்டு போடல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கூலர் இது ஒரு லிக்விட் கூலிங் போகல. ஏன்னா அதுவும் வந்துட்டு என்னுடைய கேமிங்லாம் கிடையாது, அந்தளவுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது அப்படிங்கிறனால ஸோ இந்த டவர் டைப் கூலரை யூஸ் பண்ணிக்க. இந்த ஹீட் பைப் மூலிமா கூல் பண்ணக்கூடிய டைப் நார்மல் ஸ்டாக் கூலரோட இது பெட்டராக இருக்கும் அப்படின்றதுனால இது ஆண்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற கம்பெனி. ஸோ இதுவும் ஆன்லைன் ரிவ்யூலாம் வந்து நல்லாவே இருந்துச்சு. ஸோ எதுவும் நெகட்டிவ் ஃபீட்பேக் எதுவும் இல்லை, அதனால் சரின்னு சொல்லிட்டு இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 1300 சம்திங் வந்துச்சு. ஓகே, எல்லாமே ப்ரைஸும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயிலாக அப்டேட் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கேசிங் பார்த்தீங்கன்னா இது வந்து சரி ஓகே, இது பர்பஸ் வந்து வெறும் அவுட்டர் கேசிங்கிறனால நான் ஜெப்ரானிக்ஸ் போயிட்டேன். ஸோ ஜெப்ரானிக் ஐஸ்பர்ஸ் கேசிங் போயிட்டேன். இது வந்து ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட் சொல்யூஷன், ரொம்ப ரேட் சீப்பு, குவாலிட்டியும் ஓகே. இது இதோட பர்பஸ் எதுலேயும் வந்து பெர்ஃபார்மன்ஸில் எதுவும் அஃபெக்ட் பண்ணக்கூடியது இல்லை அப்படின்றதுனாலையும். ஸோ இதில் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு 5 ஃபேன் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். 2 ஃபேனை கழட்டிட்டேன், ஏன்னா இப்போது மவுண்ட் பண்ணுறதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு 2 ஃபேனை கழட்டி வச்சிட்டேன். பிஎஸ்சியும் இதில் இருக்குமே மவுண்ட் பண்ணி வச்சிட்டேன், கொஞ்சம் ஃப்ரீ டைம் ரிமூவ் பண்ணிட்டு இருந்தேன், அதனால் இதெல்லாம் மாட்டியிருக்கு. ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு 5 ஃபேன் இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஏரோடைனமிக்ஸ் சிஎஃப்டி அனலைஸ் பண்ண ஒரு நல்ல சிபியூவாக இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டேன். ஸோ இது போக நான் பில்ட் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ ஏற்கனவே பார்த்துட்டிங்கன்னா ஏற்கனவே ப்ராசர் இதில் மவுண்ட் பண்ணிட்டேன். ஏற்கனவே அவங்க சொன்ன ஐடியா படி இந்த ட்ரையாங்கிள் வந்து இந்த ட்ரையாங்கிளோட மேட்ச் ஆகுனாங்க, அதெல்லாம் பார்த்து நீட்டாக அசம்பிள் பண்ணிட்டேன், ப்ராசர் போட்டேன். ரேமும் வந்து நான் சொன்ன 12 சேனலுங்கிறனால ஸோ 2nd and 4th இதோட டேட்டா ஷீட் இருக்கும், மதர் போர்டோட டேட்டா ஷீட் இருக்கும். அந்த டேட்டா ஷீட் எடுத்து பார்த்தீங்கன்னா 2nd and 4th வந்துட்டு ஒரு 12 சேனல் சப்ளை, ஃபஸ்ட்டு 12 சேனல். அடுத்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்கன்னா அடுத்து 1st and 4th போடலாம், இல்லை நீங்கள் ரேம் அதோட நீங்கள் அதிகமாக பண்ணலாம், ரேமோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம். அடுத்து எஸ்எஸ்டி. ஸோ இது எஸ்எஸ்டி ஸ்லாட்டு. ஸோ இதில் வந்து ஹீட் சிங்க் ஒரு நமக்கு 2 பிசிஐயு ஸ்லாட் இருக்குது ஒன்று. ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு பிசிஐ ஸ்லாட், இது பிசிஐ ஸ்லாட். இது ஆக்சுவலாக சிபியூ கண்ட்ரோல்டு பிசிஐ ஸ்லாட், அதனால் இது ஹீட் சிங்கோட வரும். ஸோ ஃபஸ்ட்டு எஸ்எஸ்டி இதில் போடுறது ரெக்கமெண்டட் சொல்லியிருந்தாங்க, அதனால் இதில் போட்டேன். ஸோ இது மட்டும்தான் இப்போதைக்கும் அப்டேட் பண்ணியிருக்கேன். நீ கூலரு அதெல்லாம் மவுண்ட் பண்ணணும். ஸோ எல்லாம் மவுண்ட் பண்ணிவிட்டு அசம்பிள் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கூலரை எப்படி மவுண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஏஎன்டி ஸ்போர்ட்ஸ் IC612 கூலர். இது ஒரு டவர் டைப் கூலர்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது ஹீட் பைப்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம 6 ஹீட் பைப்ஸ் எங்களுக்கு தெரியும், ஹீட் பைப்ஸ் இருக்கும். இது ஹீட் அப்சர்வ் பண்ணிட்டு இந்த ஹீட்டை ஃபின்னுக்கு கண்டக்ட் பண்ணும். ப்ளஸ் இந்த ஃபேன் வந்துட்டு இந்த ஃபின் சால்வ் பண்ணிடும், அதுதான் இதோட கான்செப்ட். ஸோ இந்த கூலரோட பாக்ஸுக்குள்ளே பார்த்தோன்னா சில காம்பனன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஸோ டேட்டா ஷீட் இருக்குது. இந்த டேட்டா ஷீட்டை பார்த்து தான் நானும் எப்படி மவுண்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இன்டெலுக்கு பார்த்தோன்னா ஸோ இன்டெலுக்கு வந்து இந்த ப்ராக்கெட் மவுண்ட் யூஸ் பண்ணணும், இதெல்லாம் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை மவுண்ட் பண்ண போகிறோம். ஃபேன் மவுண்ட். ஸோ நான் வாங்கினாலும் ஃபேன் மவுண்ட் ஆகி வந்துச்சு, நான் திருப்பி மவுண்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ லெட்ஸ் சி. ஸோ இந்த ப்ராக்கெட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்துட்டு ஸோ இதில் பார்த்தோன்னா ஸோ இது 2 AMD ப்ராசருக்கு உண்டான ப்ராக்கெட்ஸ். இதை நம்ம யூஸ் பண்ண போகிறதுல தூரமாக வச்சிட போகிறோம். ஸோ ஹீட் பேஸ்ட்டு, தெர்மல் பேஸ்ட்டு அதை கொடுத்துட்டாங்க. ஸ்க்ரூஸ், இதை மவுண்ட் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூஸ் இதை நம்ம மவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான ஸ்க்ரூ ட்ரைவர் ஓகே, ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது, பட் ஸ்க்ரூ ட்ரைவர் மவுண்ட் பண்ண முடியும்.
ஸோ இந்த ப்ராக்கெட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இது மதர் போர்டுக்கு கீழே மவுண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்டபிள். ஸோ நான் வந்து செகண்ட் லெவல் வைக்கிறேன், ஏன்னா இது வந்து செகண்ட் லெவல் வச்சா இந்த ப்ராசஸ் இந்த மதர் போர்டுக்கு செட் ஆகக்கூடிய டைப்பில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு மதர் போர்டை எடுத்து, ஸோ மதர் போர்டு பேக் சைடில் ஸோ மதர் போர்ட் பேக் சைடில் பார்த்தா 4 ஹோல் இருக்கும். 4 ஹோல்லையும் ஸோ அப்படியே இன்ஸ்டால் பண்ணிட்டா இதோட வேலை முடிந்தது. ஸோ அடுத்து நம்ம பண்ண வேண்டியது தெர்மல் பேஸ்ட் வைக்கணும். ஸோ இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அந்த தெர்மல் பேஸ்ட் ஒரு நான் கண்டக்டிவ் மெட்டீரியல். ஒரு வேளை இது உங்கள் சாக்கெட்டுக்குள்ளே போயிட்டாலும் பெருசாக எந்த வித ப்ராப்ளத்தையும் க்ரியேட் பண்ணாது. ஸோ இவ்வளோ தான் தெர்மல் பேஸ்ட் நான் கொடுத்துருக்கேங்க. அந்த தெர்மல் பேஸ்ட் ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணிட்டேன். இந்த தெர்மல் கவரை கண்டிப்பாக நீங்கள் பிரிச்சிடணும், ஏன்னா இது வந்து ஒரு கண்டக்டிவிட்டி பிளாக் ஆயிரும். இப்போ இதை நீங்கள் பிரிக்கலைன்னா நீங்கள் தெர்மல் பேஸ்ட் போட்டதும் வேஸ்ட் ஆகுது. ஏன்னா இதை வச்சு தான் நம்ம ஹீட்டை நேரம் அந்த பைப்புக்கு கண்டக்ட் பண்ணணும். ஸ்க்ரூஸ்லாம் கொஞ்சம் லைட்டாக கையில் டைட் வச்சுட்டு இந்த ரேம்லாம் இருக்குது. நான் ஃபஸ்ட் அந்த ரேம் எல்லாம் கழட்டிக்கலான் இருக்கேன். ஸோ இது ஒரு நல்ல லேர்னிங்ஸ். முதல்ல ஃபேனை கழட்டிடுங்க, ஏன்னா அந்த ஃபேன் நமக்கு ஸ்லோ டைட் வைக்கிறதுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபேனை மாட்டிடலாம். ஸோ ஃபேன் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு எடுத்து கூலரில் இங்கே இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஸோ ரெண்டாவது மவுண்டிங் இதோட முடிஞ்சுது. ஸோ அந்த பின்னை மாட்டுறதுக்கு CPU ஃபேன் ஹெட்டர் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் வழியாக அசம்பிள் பண்ணி முடிச்சாச்சுங்க. ஒவ்வொரு பார்ட்ஸையும் அந்த பிளேஸில் அசம்பிள் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் அந்த டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ண அது என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த கேபினெட் பார்த்தோன்னா கொஞ்சம் சின்ன கேபினெட். மேபி இது ரொம்ப ஹீட்டை மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், ஏன்னா எல்லா ஏர் ஃப்ளோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டாவது இதில் பார்த்தீங்கன்னா
இந்த ஃபேன் அசம்பிள் பண்ணுறது கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. என்னட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க இந்த ஃபேன்லாம் அசம்பிள் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த ஃபேன் அசம்பிள் ஆகிருக்கிற கண்டிஷனில் அப்படியே மதர் போர்டு இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்த்தா அது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. ஸோ அப்புறம் அதுக்கப்புறம் இந்த ஒயர் கனெக்ஷன்லாம் பண்ணவே முடியல. ஸோ அதனால என்ன பண்ண வேண்டியதாக இருந்துச்சுன்னா அந்த ஃபேனை கழட்ட வேண்டிய நீட் இருந்துச்சு. இந்த ஃபேன் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் கீழே பிஎஸ்யூ சைடில் இருந்து ஸ்க்ரூ போகிற மாதிரி பண்ணிட்டாங்க. அந்த ஸ்க்ரூவை கழட்டுறது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அதுக்கான டூல்ஸ் சின்ன டூல்ஸ் எதுவும் இல்லை. அதுக்காக என்ன பண்ணோன்னா ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து அதை கட் பண்ணி அதில் வந்து அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் மதர் போர்டு மாட்டிட்டு எல்லாமே அசம்பிள் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ மதர் போர்டை பின்னாடி ஆக்சுவலி மாட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 12 சேனல் சிபியூ ஒரு போர்ட் விட்டு ஒரு போர்ட் ரேம் போட்டேன். 12 சேனல் ரேம்ன்றனால. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் அந்த பொசிஷனில் போட்டேன். அதுக்கு மேலே வந்து கூலர் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒயரிங்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஒரு 4 கேபிள்ஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்து சிபியூ கேபிள், அடுத்து வந்துட்டு இந்த 28 பின் கேபிள், இந்த 2 கேபிள், அதுக்கப்புறம் சேட்டை கேபிள், அதுக்கப்புறம் பவர் கேபிள். அந்த 4 தான் முக்கியமான கேபிள்ஸ் இன்ஸ்டால் பண்ணேன். ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் கிராஃபிக்ஸ் கார்டு இன்ஸ்டால் பண்ணல. ஏன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராசஸரே வந்துட்டு இன்டர்னல் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர், அதாவது i7-12700Kல வந்துட்டு யூஎஸ்டி கிராஃபிக்ஸ் இருக்குது. அதனால் நான் கிராஃபிக்ஸ் கார்டு தனியாக போடல. ஸோ மீதியெல்லாம் அந்த பொசிஷனில் இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் டர்ன் ஆன் பண்ணி பார்த்தேன். நல்லாவே ஒர்க் ஆச்சு. சரி, அதனால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஆஃப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மறுபடியும் இப்போ நான் டர்ன் ஆன் பண்ணி காட்டுறேன். ஒரு ஹாப்பினஸ் தான். ஏன்னா நாமளே ஒன்று பில்டு பண்ணி அதை ஆன் பண்ணி அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணும்போது, அது ஃபஸ்ட் டைம் பில்ட் பண்ணும்போது ஒரு ஹாப்பினஸ் தான். பட் அதை ட்ரை பண்ணி ஒர்க் ஆகுது. பட் இதில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா அந்த கலரிங் தான். ரொம்பவே இந்த லைட்ஸ், ஃபேன் லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், எல்லாமே RGB லைட்ஸ். நான் எல்லாமே ஏற்கனவே ஓஎஸ்ல இன்ஸ்டால் பண்ணிட்டேன். விண்டோஸ் 11 போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்த்தோன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ நீங்கள் பார்க்கலாம், இப்போ இந்த ஃபேன் லைட்டும் கூலரோட லைட்டும் RGBயில் க்ளோ ஆகிறத பார்க்கலாம். ஸோ இந்த RGB லைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனிமேஷன் நம்ம வேணுங்கிற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுது. எப்படி லைட் எரியணும் அப்படின்றது இந்த கூலரோடது. ஸோ பார்த்தீங்கன்னா வேணா அந்த கலர் சும்மா ஒரு ஃபன்னுக்காக நான் அது பண்ணி காட்டுறேன். கிகா போர்டு மதர் போர்டு அவங்களோட சாஃப்ட்வேர் இருக்குது. அது இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி RGB ஃபியூஷன். ஸோ இதில் போய் நீங்கள் உங்களுக்கு ஒரு வேலை பல்ஸ் வைக்கிறேன்னா நீங்கள் பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் கஸ்டமைசேஷனுக்காக கலர் மாற்றி எரிய வச்சுக்கலாம். பிசி வந்து நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. எந்த ஒரு லேக்கோ எதுவும் ஃபீல் பண்ணல. ஸோ நீங்கள் வேணுனாலும் இதே மாதிரி பிசி பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வாங்கினதெல்லாம் உங்களுக்கு வந்து என்னென்ன காம்பனன்ட்ஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.